Hey fitness fam, this is Murugan and welcome to my channel. It's Murugan. என்னடா இது ஒரு வாரமா ஆளையும் காணோம், வீடியோவும் போடல, இவன் என்ன குவிட் பண்ணிட்டானா அப்படின்னு ஏதாவது யோசிக்கிறீங்களா? ஸோ எனக்கு வந்து ஃபீவர் வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறது, ஒரு 3 days மேலே ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த புஷ்அப் ஒர்க் அவுட்டும் நான் பண்ணல, என்னோட பர்சனல் ஒர்க்கும் நான் பண்ணல, ஃபுல் கம்ப்ளீட் 3 days ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். 3 daysக்கு அப்புறம் ஓரளவு சரியாயிடும் நம்பிக்கையாக இருந்தேன். பட் ஆனால் என்னால் வந்து கண்டினியூஸாக ஒரு சிக்ஸ் டேஸாக வந்து எனக்கு அந்த ஒரு சோர்னஸ் அண்ட் டயர்ட், அந்த ஒரு ஃபீவரிஷாகவே இருந்தது எனக்கு. ஸோ அதனால என்னால் வந்து அந்த ஒரு புஷ்அப் சேலஞ்சை வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன், அந்த 1 week கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துட்டேன். அண்ட் அகைன் நான் நடுவில் வந்து இந்த ஹாலிடேஸ், பொங்கல் ஹாலிடேஸ்லாம் வந்தது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் நான் வந்து ப்ரிப்பேர்டாகவும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுறேன். ஸோ மீன்வைல் நான் இப்போ எதுக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இப்போது பர்சனல் ஒர்க் அண்ட் பர்சனல் கமிட்மெண்ட் நிறைய வந்துருச்சு. ஸோ என்னால் வீடியோ வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட டெய்லி ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் வந்து ஒர்க் அவுட் சேலஞ்ச் நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ நாளையிலேருந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன். பட் என்னால் டெய்லி வந்து அந்த வீடியோவை எடுத்து ஷூட் பண்ணி உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ண முடியாது. அது வந்து ஒரு முடியாதுன்னு இல்லை, அது ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து டைம் இல்லை. ஏன்னா வந்து நான் வந்து ஒர்க்கில் கொஞ்சம் அதிகமாக நான் மாட்டிக்கிறேன். நான் வந்து 100 days புஷ்அப் சேலஞ்சை வந்து நான் கண்டினியூ தான் பண்ண போகிறேன். நான் குவிட் பண்ண போகிறதில்ல. நானும் நியூ இயர் அன்னைக்கு ஒரு கோல்ஸோ இல்லை ரெசல்யூஷனோ எடுத்தேன். ஆனால் அதை வந்து ஒரு மாதம் கூட நான் வந்து ஃபாலோ பண்ணாமல் குவிட் பண்ணிட்டேன் அப்படின்ற பேர் எனக்கு வேண்டாம். நான் அது விரும்பவும் இல்லை. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ரொம்ப ஆணித்தனமாக இந்த 100 days சேலஞ்சை நான் கன்ஃபார்மாக முடிச்சே ஆகுன்னு சொல்லிட்டேன். பட் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு பாடி வந்து ஒத்துழைக்கலை. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி தான். ஏன்னா வந்து இது வந்து ரெக்கவரியில் ரொம்ப அடி வாங்கணும். நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வீடியோஸில் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்னால் ஒரு 1 week தான் பண்ண முடிஞ்சது கரெக்டாக. அடுத்த 1 week நான் வந்து ரெஸ்ட் மோடுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்தேன். சரி ரைட்டு, நம்ம வந்து வீடியோஸ் தான் பப்ளிஷ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு ஒர்க் அதிகமாக இருக்குது. ஸோ ஏன்னா நான் வீடியோ எடிட்டராக நான் வந்து நிறையா கிளைண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னால் வந்து தனியாக நான் என்னோட வீடியோ ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணணும், டெய்லி பண்ணணும் அப்படின்றது வந்து பெரிய டாஸ்காக இருக்குது எனக்கு. ஸோ மீன்வைல் என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து புஷ்அப் ஒர்க் அவுட் சேலஞ்சை வந்து கண்டினியூ பண்ணலாம், அதை விட வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி உங்ககிட்ட பேச முடியாது, அதுதான் ஒரு விஷயம். பட் நான் ட்ரை பண்ணுறேன், வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா என்னைக்கு நான் வந்து வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து எனக்கு டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நான் வந்து ஒரு வீடியோ கம்ப்ளீட்டாக கொடுத்துருவேன். அதாவது என்னோட சேலஞ்சஸை கம்ப்ளீட்டாக ஒரு இவ்வளோ நாள் நான் அது பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ ஒர்க் அவுட்ஸ் இவ்வளோ டேஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் அது என்னைக்கு தான் எனக்கு தெரியல. வீக்லி ஒன்ஸாக இருக்கலாம், இல்லை 2 week ஒன்ஸாக இருக்கலாம், இல்லை 1 month ஒன்ஸாக இருக்கலாம். ஆனால் கரெக்டாக வந்து நான் வந்து என்னோட டெய்லி அந்த அப்டேட் வந்து என்னோட சேனலில் இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் அந்த பேனரில் வந்து இவ்வளோ டேஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு, அவ்வளோ டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் டெய்லி அப்டேட் பண்ணுவேன். அதுக்கான ப்ரூஃபும் நான் வந்து வீடியோவாக எடுத்து வச்சிருப்பேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த 100 days நான் பண்ண எல்லா ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே நான் வந்து அந்த ஒரு வீடியோவாக கம்ப்ளீட்டாக பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் எப்போன்னு தான் எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்னொரு விஷயம், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்காங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் நான் சப்ஸ்கிரைபர்ஸை நோக்கி நான் வந்து போகல. இந்த சேனல் வந்து ஒரு டைம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் வந்து பண்ணணுன்றதுனால வெறும் மோட்டிவேஷன்ஸ் வீடியோஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு மோட்டிவேஷன்ஸ் வீடியோஸ் போட்டுமே எனக்கு நல்ல ரீச் கிடச்சிது. ஆஸ் அ ஸ்டார்ட்டாக நல்ல ரீச் கிடச்சிது. ஆனால் அதையும் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நான் வந்து மோட்டிவேஷன் பண்ணணுன்றது இல்லாமல் ஃபிட்னஸில் ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்னால தான் நான் இந்த ஒரு சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணேன். பட் இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்ஸ் குறைய தான் ஆரம்பிக்கிறாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுறாங்க இறங்குறாங்க, அது மேட்ரு கிடையாது. எனக்கு வந்து இந்த சேனலை நான் வந்து எப்படி வச்சுக்கணும்னா, என்னோட ஒர்க்ஸ், என்னோட ஃபிட்னஸ் ரிலேட்டட் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத ஒரு கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டாக நான் பார்த்து, ஓகே என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் இதுதான் அப்படின்றத நான் பார்த்து, நான் வந்து அதில் சில மிஸ்டேக்ஸ் இல்லை, நான் அதில் சில விஷயம் கற்றுக்கணுன்றதுக்காக தான் இந்த சேனல். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுறது இறங்குறது அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து இந்த 100 days சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக முன்னாடி வந்து சூப்பராக பேசுவேன். ஸோ அன்டில் தென், டேக் கேர்.